பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3 நவம்பர் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நவம்பர் 1 தமிழ்நாடு தினம், அது வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆமாம், அதை சொல்லாமல் விட்டுருந்தேன். நவம்பர் 1 1956 மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு பிரிக்கப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா நவம்பர் 1 1956. இதுவே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம், அது அப்போ பிரித்தப்போ மெட்ராஸ் மாகாணம் தான் இருந்துச்சு. தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினது 1969 ஜனவரி 14 வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களாப்பா. இதுவே 1968 ஜூலை 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வரைவு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் விஷயம். சரியா, ரைட், ஓகேப்பா. ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெண்கள் கிரிக்கெட் அணி அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வேர்ல்டு கப்பில். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இது 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியிருக்காங்க. இது சார்ந்த நியூஸ் ஃபுல்லாக இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா. இதில் ஹெட்லைன்ஸில் இந்த இது கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல நேற்று. 4410 கிலோ எடையில் CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்திட்டாங்க. சரிங்களா. கடலோர பாதுகாப்புக்காக, தொலைத்தொடர்பு சேவைக்காக இதை நிறுவியிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியம், கடலோர பாதுகாப்பு தான் இது மெயினாக வந்து இந்திய இராணுவம் மற்றும் கடற்படைக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்பட போகுது. சரிங்களா. CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோள் SM-5 அப்படின்ற ராக்கெட் மூலியமாக ரைட் SM-5 அப்படின்ற ராக்கெட் மூலியமாக அனுப்பப்பட்டிருக்கு. சரியாப்பா, ரைட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாயக்கர் கால செப்பேடு வந்து கிடச்சிருக்கு. இது எந்த ஆண்டுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடலை, பட் வந்து இத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாயக்கர் மன்னர் காலத்து செப்பேடு இருப்பதாகவும் அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இடையர்கள் குறித்து கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் நாளைக்கு எதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்கன்னா பார்ப்போம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சக ஆண்டு 1691 பொது ஆண்டு தை மாதம் 23ஆம் தேதி எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ரைட், இது மட்டும்தான் இதில் நம்மளுக்கு தேவையானது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கலாம். வேற இந்த தான் கடலோர பாதுகாப்புக்காக அதே தான் நம்ம பார்த்து, அதே தான் 4410 கிலோ எடை கொண்ட CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோளோட LV-M3-M5 ராக்கெட். சரிங்களா. LV-M3-M5 ராக்கெட் ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக சோதனை பண்ணிட்டாங்க, இது ஏவிட்டாங்க. அது கரெக்டாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கிரையோஜெனிக் என்ஜின். கிரையோஜெனிக் என்ஜின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட என்ஜின். இதில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் என்னன்னு கேட்பாங்கப்பா. ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன், இதுதான் ரொம்ப மெயினானது. சரி, ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் தான் இந்த கிரையோஜெனிக் என்ஜினில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள். சரிங்களா. அடுத்த 5 மாதத்தில் 7 ராக்கெட் ஏவுறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நம்மளுக்கு பார்த்தோம்லப்பா. 2047 விஸ்கித் பாரத் அப்படின்னா வளர்ந்த இந்தியா, அதை நோக்கி நிறையா பயணிச்சிட்ருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பதஞ்சலி பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் போய் பட்டமளிப்பு செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது பதஞ்சலி பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தேவையானது. வேறு இந்தப்பா, அதான் நம்ம வரலாறு படைத்தது இந்திய மகளிர் அணி. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதான் என்னென்னா இறுதி ஆட்டத்தில் 87 ரன்களும் அடித்து 2 விக்கெட்டுகள் சாய்த்த ஷஃபாலி வர்மா, இவங்க தான் ஆட்டநாயகி விருது வாங்கியிருக்காங்க ஃபைனல்ஸில். சரிங்களா. ஆட்டநாயகி யார் அப்படின்னா ஷஃபாலி வர்மா. தொடர் நாயகி உமன் ஆஃப் தி சீரீஸ் யார் அப்படின்னா தீப்தி சர்மா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக 215 ரன்கள் சேர்த்துருக்காங்க, 22 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்காங்க, ஆல்ரவுண்டர். சரிங்களா. ஸோ தீப்தி சர்மாவுக்கு உமன் ஆஃப் த சீரீஸும்
ஷஃபாலி வர்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ட நாயகி விருது உமன் ஆஃப் த மேட்ச்சும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தது மகளிர் உலகக்கோப்பை வென்ற நாடுகளின் வரிசையில் இந்தியா 4வதாக இணைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உலகக்கோப்பை வாங்கிய நாடுகள் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா 7 முறை வாங்கியிருக்காங்க வேர்ல்டு கப்பு, இங்கிலாந்து 4 முறை வாங்கியிருக்காங்க, நியூசிலாந்து 1 முறை வாங்கியிருக்காங்க, இப்போ இந்தியா வந்து 1 முறை வாங்கியிருக்காங்க. சரியா, ரைட்டு. அதே மாதிரி இந்த பாருங்கள், சாம்பியன் பட்டம் என்ற ஜேனிஸ் ஜென்னுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகைன்னு கொடுத்துருக்காங்களா. என்ன விஷயம் அப்படின்னா சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி நடந்திருக்கு. இதில் இந்தோனேசியாவோட ஜெனிஸ் ஜென் ஒற்றையர் மற்றும் ரெட்டையர் 2 பிரிவுலையும் சாம்பியன் கோப்பை வென்றிருக்காங்கப்பா. அப்போ இது ரொம்ப மெயின். ஏன்னா சென்னை ஓப்பன் அப்படின்றது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதுனால நம்மளுக்கு கேட்கலாம். மெயினாக அந்த டிஆர்பி எக்ஸாம்லாம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ இது கட்டாயம் கேட்கலாம். சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தோனேசியாவோட ஜெனிஸ் ஜென் ஒற்றையர் மற்றும் ரெட்டையர் பிரிவு 2லையுமே சாம்பியன் பட்டம் வென்று ஜெயிச்சிருக்காங்க. சரி, அது வேறு அவ்வளோதான். இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான், நிறையா நியூஸ் கிடையாது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்கப்பா. நன்றி.